நைட்டு மொல்ல ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ் ஆகிடுச்சு. ஐயோ அண்ட் எவ்ரி ஃப்ரேம் பெயிண்ட் பண்ணோம். ஓ மை காட். ஃபிலிம் தான். அப்போ ஃபிலிமில் ஷூட் பண்ணும்போது 24 ஃப்ரேம்ஸில் ஷூட் பண்ணால் இந்த பின்னாடி மானிட்டர்ஸில் லைன் வரும். அது நடந்துச்சு. படம் ரிலீஸ் முன்னாடி பார்த்தா ஷாக் ஆகிட்டோம். மொத்தமாக சிசி பண்ண வேண்டியது 2 months டைம் ஆகும். அப்பா. அதுக்கப்புறம் இந்தியாவில் எல்லாமே ஹாங்காங்கில் ஸ்கேன் பண்ணி ஹாங்காங்கில் ஸ்கேன் பண்ணும்போது நைட்டு மொல்ல ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ் ஆகிடுச்சு. ஐயோ க்ளீன் பண்ணி ஸ்கேன் பண்ணோம். ஓகே அவங்க அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு மொத்தம் அப்புறம் என்ன பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் பெயிண்ட் பண்ணோம். ஓ மை காட். ஹீரோ சார் பற்றி பேசியே ஆகணும். குணால் சார் வந்து அவ்வளோ தூரம் ரொம்ப ஒரு அது யதார்த்தமான ஒரு காதல் அந்த அவரோட இதில் அவங்களோட 2 பேருமே ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி. வெரி அன்ஃபார்ச்சுனேட். அவர் பாம்பேயில் இறந்துட்டார். அவர் ஆக்சுவலாக டேர் தான். நடுவில் அந்த பையன் இல்லைன்னா அஜித் சார் பண்ணலான்னு கூட நினச்சோம். அப்போ மேபி அஜித் சார் வந்து சப்ஜெக்ட் மாறி இருக்கும். உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி. உன் பிறந்த நாள் gift கூட வரக்கூடாது. விஜய் படம் 2 பண்ணிட்டோம். கில்லி அண்ட் குஷியில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது கரூரில். அதனால கொஞ்சம் எஃபெக்ட் ஆச்சு ரிலீஸ் அன்னைக்கே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட ரத்னம் சார் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா எத்தனையோ காதலர் தினம் வந்து போயிருக்கு. அண்ட் இந்த காதலர் தினம் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் ரீரிலீஸ்னால. ஆல் 90s கிட்ஸ்லாம் ரொம்ப ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படம். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஃபோன்லாம் இல்லாமல் இருந்து இன்டர்நெட் கெஃபேல தான் வந்து அந்த காதல்லாம் மலருது அப்படின்ட்டு இருக்கும்போது தேங்க்யூ ஸோ மச் சார் ரீரிலீஸுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து ட்ராவல் அப்படின்ட்டு நிறைய ஒரு மாதிரி அட்வான்ஸ்டு திங்கிங்கில் தான் இந்த படம் இருக்குது. பிகாஸ் ஒரு சைபர் கெஃபேயில் இருக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு சாங் ஷூட் பண்ணுறதோ வேரியஸ் லொக்கேஷன்ஸ் தான் சார் போய் ஷூட் பண்ணதுன்னு ஒன்று இருக்குது. எக்கச்சக்கமாக எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு தான். நாங்கள் ஐ திங்க் உங்கள் படம் மூலயமா நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னு இருக்குது. அப்போவே அந்த தைரியம் எப்படி சார் உங்களுக்கு? எப்போவுமே ஒரு ஃபேஷன் எனக்கு ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து எது ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதோ விஜுவலைசேஷன். ஏன்னா பெரிய பெரிய ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக், பிசி ஸ்ரீராம் ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் கதிர் டைரக்ஷன், அந்த மாதிரி. ஆக்சுவலி நீங்கள் கேட்டது கரெக்ட். ஒரு புது ஹீரோ வச்சு இப்போ பெரிய படங்கள் எல்லாமே மார்க்கெட்டிங் உள்ள பெரிய பெரிய கமர்ஷியல் ஹீரோஸ் வச்சு செலவு பண்ணுறது ஓகே, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒரு நியூ ஹீரோ சொனாலி பேண்ட் கூட ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சவுத்தில். நார்த்தில் ஆல்ரெடி இருக்காங்க. அவங்கள வச்சு அப்படி செலவு பண்ணி அந்த லெவலுக்கு பண்ணது வந்து வெரி டேரிங் அண்ட் அந்த மாதிரி. அதுதான் சார் அந்த ஏன்னா பிகாஸ் அந்த டைமில் அவ்வளோ டேரிங்கான ஒரு விஷயம் யாருமே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா வந்து அவ்வளோ தைரியமும் வராது. எப்படி சாத்தியமாச்சு அப்படின்ற அளவுக்கு தான் எல்லாருமே இருந்தது. அண்ட் இட் கிளிக்ட் ஆல்சோ அண்ட் எவ்ரிபடி ஸ்டார்டட் லைக்கிங் இட் ஆல்சோ. ஸோ அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஆக்சுவலி இன்டர்நெட்டே எல்லாருக்கும் தெரியாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால அட்வான்ஸாக பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி எனக்கு தெரியாத போது ஆக்சுவலி இன்டர்நெட்டு நெட் கேஃபு செட்டு போட்டு ஒரிஜினல் மானிட்டர்ஸ் எல்லாம் வச்சோம். அப்போ ஃபிலிம் தான். அப்போ ஃபிலிமில் ஷூட் பண்ணும்போது 24 ஃப்ரேம்ஸில் ஷூட் பண்ணால் இந்த பின்னாடி மானிட்டர்ஸில் லைன் வரும். ஓ ஓகே, லைன் வரும். அதனால 25 ஃப்ரேம்ஸில் பண்ணோம். ஆனால் ஒரு சின்ன ஃபுட்டேஜ்னா பார்த்தா ஒரு அப்புறம் ப்ளூ பேப்பர் ஒட்டிட்டு சிஜி கிரியேட் பண்ணிக்கலாம். சீனில் பண்ணுறது ஓகே. ஒரு பேக்ரவுண்டு கூட பண்ணோம். அது அன்எக்ஸ்பெக்டடாக டோட்டல் செட்டே நிறைய ஃபுட்டேஜ் இருக்குது அதில். ஸோ அது நடந்துச்சு. படம் ரிலீஸ் முன்னாடி பார்த்தா ஷாக் ஆகிட்டோம். மொத்தமாக சிசி பண்ண வேண்டியது 2 months டைம் ஆகும். அதுக்கப்புறம் இந்தியாவில் எல்லாமே ஹாங்காங்கில் ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் அவுட்புட்டிங் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. அதுக்குள்ளே நெகட்டிவ் பென்டாமீடியா இருந்தது இந்தியாவில். பென்டாமீடியா கொடுத்து அவங்க 2 months டைம் வேண்டானே ரிலீஸ் டைமும். அதனால நைட்டு திருப்பி பண்ணி ஹாங்காங்கில் ஸ்கேன் பண்ணும்போது நைட்டு மொல்ல ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ் ஆகிடுச்சு. ஐயோ, இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போனதுனால இல்லை நெகட்டிவ் இங்கேருந்து அங்கே பண்ணி அது க்ளீன் பண்ணி ஸ்கேன் பண்ணோம். அவங்க அப்படியே ஸ்கேன் பண்ணி மொத்தம் அப்புறம் என்ன பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் பெயிண்ட் பண்ணோம். ஒரு 10 கம்பெனி சிஸ்டம்ஸ் வச்சு எல்லாரும் வச்சு. ஆனால் குவாலிட்டி எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது அவுட்புட்டு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக சார். ஆக்சுவலி இப்போ ஏன்னா அந்த டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த ஃபிலிம்ஸ் வச்சு தான் பண்ணுறதுன்ட்டு அப்போல்லாம் வந்து லைக் நிறைய டேக்கும் எடுக்க முடியாது. பிகாஸ் இப்போது திருப்பி எடுத்தாலுமே அது சிஜிக்கும் அடி வாங்கும். எல்லா ஒர்க்குமே வந்து ஒரு மாதிரி சிஜி ஒர்க். அப்போ எப்படின்னா ஃபிலிமில் ஷூட் பண்ணி அது டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி கிராஃபிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணணும்.
ஓகே ஓகே. அப்போது அந்த 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 பிஃபோர் ஷாட்டு ஆஃப்டர் ஷாட் இந்த சடனாக ஜர்க் வரும். அப்போ எந்த ஃபிலிமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இவ்வளோவெல்லாம் ப்ராக்டிக்கலாக நிறைய பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்தியன் ஃபஸ்ட்டு கிராஃபிக்ஸ் ஹாங்காங்கில் பண்ணோம், அப்புறம் காதலர் தினம் பண்ணோம், இது மாதிரி நிறைய படங்கள் அவுட் பண்ணி அப்புறம் இந்தியாவிலும் ஏதோ இங்கே வந்துடுச்சு. எஸ் சார். இப்போது காதலர் தினம் அப்படின்னு எடுக்கும்போது அதோட ஸ்டோரி லைன் இவ்வளோ தூரம் அழகாக இருக்கும். அந்த விஷுவல்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம பேச ஆரம்பித்தோம். நிறைய இடங்கள் வந்து காமிச்சிங்க. அஃப்கோர்ஸ் செட்டு அப்படின்னு அந்த சைபர் கஃபே ஒரு செட்டாக இருந்தாலுமே ஃபுல்லாக நிறைய இடங்கள் வந்து போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த காலத்துலையுமே வந்து அவ்வளோ சாத்தியமாக வந்து ஈஸியாக நாங்கள் எங்களால் வந்து எல்லாமே போய் பார்க்கவும் முடியாது. எல்லாம் படம் மூலியமாக தான் எங்களால் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக அதை பற்றி. ஆஸ்திரேலியாவில் அப்புறம் நியூசிலாண்டில் அப்புறம் மெயினாக வந்து இந்த சப்ஜெக்ட் நடக்கிறது பாம்பேயில் மாதிரி. பாம்பேயில் அந்த அந்த அவன் ஃபீல் பண்ணது இந்த பீச் ஓரமாக வேறு பாம்பேயில் டோட்டல் ஃபிலிம் பாம்பேயில் ஷூட் பண்ணோம் மேஜராக. அந்த கஃபே வந்து இங்கே மெட்ராஸில் ஷூட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் மெயின் வந்து இந்த தாண்டியா சாங் இருக்குது. தாண்டியா சாங் வந்து 400 டான்சஸ், 1500 பீப்புள். அந்த 15 ஃப்ளோர்ஸ் ஏரியாவில் பாம்பே நெரோலக் ஃபேக்ட்ரியில் செட்டு போட்டோம். பாம்பேயில் இருக்கிற எல்லா லைட்ஸு கொண்டு வந்தாலும் பத்தாது அதுக்கு. அப்போ என்ன பண்ணோன்னா, இப்போது அந்த டே லைட் சோர்ஸ் மேலே அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற சோர்ஸ் எடுத்தால் மார்னிங் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். 4:30 லைட் போயிடும் மீதி லைட்ஸ் யூஸ் பண்ணாலும். ஸோ 7 o'clock 400 டான்ஸஸ் பாம்பேயில் ரெடி ஆகணும். 3 o'clock 4 o'clock அவங்களை பிக்கப் பண்ணணும், எல்லாம் ரெடி ஆகணும், ட்ரெஸ் பண்ணணும், 7 o'clock ஷூட் பண்ணணும். அப்புறம் டபுள் காஸ்ட், வாங்குகிற ரெகுலர் கால் ஷீட்டோ டபுள் காஸ்ட் பே பண்ணணும். இந்த மாதிரியெல்லாம் அந்த தாண்டியா சாங்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது விஜயதசமி வரும்போது இந்த தாண்டியா எப்பவுமே அந்த சாங் தான் சார். ஆமாம், எப்பவுமே இப்போ வரைக்குமே அந்த சாங் தான் வந்து எல்லாருமே. அதுதான் சார். ஏன்னா இந்த படம் வந்து அவ்வளோ தூரம் ஒரு ஸ்பெஷல், எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல், எந்த ஒரு நுவான்சஸ்லையுமே. ஏன்னா அப்போதான் அந்த இன்டர்நெட் காதல் வருஷமா ஒரு 3-4 years நான் ஒரு தெலுங்கு படம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த காதலர் தினம் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம் தான் நெகட்டிவ் கன்வெர்ட் பண்ணல. நெகட்டிவ் வந்து மறுபடியும் டிஜிட்டலாக பண்ணல, பிஸியாக இருந்தேன். என் படங்கள் எல்லாமே இப்போதான் கில்லி பண்ணோம், இப்போதான் குஷி பண்ணோம், இந்தியன் ஒவ்வொரு படமாக பண்ணிட்டு வரோம். எல்லா படமே சூப்பர் ஹிட். அப்போ பண்ணதில் தூள் ஆகட்டும், ரன் ஆகட்டும், பாய்ஸ் ஆகட்டும், நெக்ஸ்ட் எல்லாமே. அப்புறம் விஜய் படம் 2 பண்ணிட்டோம், கில்லி அண்ட் குஷி. நெக்ஸ்ட் சிவகாசி இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடி அஜித் சாரோட வேதாளம், அஜித் சாரோடய 3 படம் இருக்கு. எல்லாமே பண்ணணும், ரீ-ரிலீஸ் பண்ணலாம் கண்டிப்பா. ஆக்சுவலி இந்த ரீ-ரிலீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார், இப்போதான் அந்த ஒரு மாதிரி அந்த கல்ச்சர் ஆரம்பிச்சிருக்கேன். மக்களும் அது பயங்கரமா வரவே இருக்கிறாங்க. பட் ஆனால் வந்து புது படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ஐயோ இப்போ ரீ-ரிலீஸ் வந்துச்சுன்னா நம்மளோட படம் வர முடியாதுன்னு அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ரீசெண்டாக மங்காத்தா ரிலீஸ் ஆகும்போது ஒரு படம் வந்து போஸ்ட்பாண்டே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா எல்லாருமே ரிக்வெஸ்ட் பண்ணி, ஆனால் நிறைய பேர் அந்த ரீ-ரிலீஸ்க்காக தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. புது படம் அப்புறமா கூட பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு இருக்காங்க. இல்லை அப்படி இல்லை, படம் சில படம் ஓடுது, சில படம் ஓடாமல் கூட போகுது. மெயின் என்னென்னா, அதுக்கு முன்னாடி ஃபில்மாக இருக்கும்போது 5 years டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எழுதி கொடுப்போம் ரிலீஸில் இருந்து. அதை 5 years வரைக்கும் எங்கெங்கே படம் இல்லையோ கேப் இருக்கோ ஒரு தேட்டெலாம் அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டோம். ஒரே வாட்டி என்டையர் வேர்ல்டு நியூ ரிலீஸ் மாதிரி ரீ-ரிலீஸ் ஒரு வாட்டி பண்ணிடுறோம். இப்போ ஏன்னா நிறைய வாட்டி அவங்களுக்கு கேப் வரும்போது சார் கில்லி போடுறோம், வேதாளம் போடுறோம், தியேட்டர்லாம் கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி எல்லாம் வந்து படத்தை ஸ்பாயில் பண்ண மாட்டோம். ரிலீஸ் ஒரே வாட்டி கிராண்ட் பண்ண. இப்போது குஷி தெலுங்குல 2 years 3 years முன்னாடி ரிலீஸ் பண்ணோம். திருப்பி டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அந்த கேப் வரும்போது அந்த ஹீரோ படங்கள் இல்லாத போது திருப்பி போடுங்க. ஆனால் அப்படி போட மாட்டோம். மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு மறுபடி இன்னொரு வாட்டி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கும். அப்போ தான் வேல்யூ இருக்கும். ட்ரூ கண்டிப்பாக. இப்போது அஃப்கோர்ஸ் கம்மிங் பேக் டு காதலர் தினம் அப்படின்னு இருக்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கவுண்டமணி சார் பற்றி இப்போ கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா ஐ திங்க் அந்த டைமில் வந்து நிறைய படங்கள் பேக் டு பேக் பண்ணிட்டு இருந்தார். அவரோட கால் ஷீட்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மொமெண்ட்ஸ் பற்றி. ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா அவர் இந்த படத்துக்கு கொஞ்சம் டிமாண்ட் கூட பண்ணார். சரி அவர் வேணும் அப்படின்னு சொல்லி வேறு இவங்க 2 புதுசு ஆர்டிஸ்ட்டு கொஞ்சம் கேஸ்டிங்குன்னு பார்த்தா இல்லை. சின்னி ஜெயந்த் கதிர் படத்தில் அதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தார். அதனால் கவர்மெண்ட் சாருக்கு அவர் டேட்ஸுக்கு கேட்ட சம்பளம் கொடுத்து பண்ணோம் அந்த படத்தில். அவர் அதனால் கம்மியான டேட்ஸ் தான்
அது கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தது படத்துக்கு. கண்டிப்பா. ஏன்னா அது இன்னுமே நான் சொல்ற மாதிரி தான். ஒவ்வொரு சீனும் இன்னும் ஞாபகம் இருக்கு. அன்பே டயானா அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து அது எதனா ஒரு லவ் லெட்டர் எழுதணும் அப்படின்னாலே டக்குன்னு அந்த சீன் தான். அன்பே டயானா அப்படின்னு தான் வருது. ஸோ அந்த அளவுக்கு மனசுல பதிஞ்சிருக்கு. அஃப்கோர்ஸ் ஹீரோ சார் பத்தி பேசியே ஆகணும். குணால் சார் வந்து அவ்வளோ தூரம் ரொம்ப ஒரு அந்த எதார்த்தமான ஒரு காதல் அந்த அவரோட இதுல அவங்களோட 2 பேருமே ஹீரோவும் சரி, ஹீரோயினும் சரி. ஆனா இப்போ அவர் இல்லையே அந்த இப்போ ரிலீஸ் இப்போ இன்னும் வரைக்குமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அத பத்தி ஏன்னா அவர் இல்லையே அப்படின்றது வந்து இன்னும் கூட எங்களால ஜீர்ணிக்க முடியல. ஓகே படம் மூலியமா அவர் வாழ்ந்துட்டு இருக்காருப்பா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. ஸோ வெரி அன்ஃபார்ச்சுனேட். அவர் பாம்பேல இறந்துட்டார் அவர். ம். ஆக்சுவலாக அவர் எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனா இஸ் எ போலோ பிளேயர். ஓகே. வந்து கதிர் வந்து பெங்களூரில் மார்னிங் அந்த அவர் ஜாகிங் போயிட்டு இருந்தார். அந்த ஒரு பையனை பார்த்தார். ம். அவன் அழகாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பான்ல, ஆமா, ஆமா. ஹேர் ஹேர் ஸ்டைல். ஸ்டைல் டிஃபரெண்டா அப்புறம் என்கிட்ட சொன்னார். சொல்லி சார் ஒரு பையன் இருக்கான் பார்த்தா நீங்கள் பாருங்கள் ஓகேனா அந்த பையன் ஃபிக்ஸ் பண்ணுவான்ட்டு. ஆக்சுவலாக டேர் தான் நடுவில் அந்த பையன் இல்லைன்னா அஜித் சார் பண்ணலான்னு கூட நினச்சோம். ஓ நைஸ். அப்போ மேபி அஜித் சார் வந்து சப்ஜெக்ட் மாறி இருக்கும். ஓகே, ஓகே. மாறி இருக்கும். சரி, அதுக்கப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு வந்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க பூனே அந்த பையனது அவங்க ஃபாதர் ஆர்மி ஆஃபீஸர், ரிட்டையர்டு ஆஃபீஸர் பையன். அதுக்கப்புறம் 2-3 படம் நடித்தான். ஆமா. அப்புறம் ஹிந்தி பாம்பே போயிட்டான். அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நோ மோர் நவ். எஸ். நான் இப்போ எல்லாருமே அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. அவர் நடிச்சது ரொம்ப ஒரு சில படங்களா இருந்தாலுமே கொண்டாடிட்டு இருக்காங்க. அவனுக்கு வந்து ஒரு டீத் மேல் ஜென்ரல் லேடிஸ் இருக்கும், ஒரு பல்லு மேல பல்லு இருக்கும், அவர் சிரிச்ச ஒரு ஆமா, அவருக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்மைல். ஸ்மைல் எஸ், இருக்கு. எஸ், எஸ். ஸோ இந்த ரிலீஸ் வந்து நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருமே கேட்குற இன்னொரு கேள்வி வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேருன்ட்டு. அடுத்தடுத்த படங்கள் உங்களுது அப்படின்னா நீங்கள் எது ரீரிலீஸ் பண்ணலான்ட்டு பிளானில் வச்சுருக்கீங்க? இப்போது அந்த டைம் கேப் ஆக்சுவலி நெக்ஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் பாய்ஸ் ஒன்று இருக்குது. வாவ். தென் சிவகாசி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் 7G பார்ட் 1. ஓகே. இப்போ பார்ட் 2 பண்ணுறோம். ஆமா, ஆமா. தெலுங்குல பண்ணிட்டோம். ஆ. டபுள் வெர்ஷன் எடுத்தோம் தெலுங்குல. ஆமா. 7G ம். அங்கே பயங்கர ஹிட் ஆச்சு. பார்ட் 1 பண்ணும்போது பிளாக்ல விற்றாங்க, ரிலீஸ் ஆமா. விற்றாங்க. இன்னும் இங்கே பண்ணலை. ஓகே. அந்த பார்ட் 2க்கு ஃபினிஷ் ரிலீஸுக்கு முன்னாடி 1 மந்த் பிஃபோர் அப்படி ப்ரமோட் பண்ணலாம் 7G. ஓகே. 7Gயும் பயங்கர ஹிட்டான படம். எஸ். அப்புறம் ரன்னு மார்ச்சில் இதை பண்ண ரன் இருக்கு. வாவ். அதுக்கப்புறம் தூள் இருக்கு. என்ன சார் பேக் டு பேக் சர்ப்ரைசஸாக இருக்கு. பட் அதான் சார் இப்போ இந்த ரீரிலீஸ்க்காக அந்த எதிர்பார்ப்பு அப்படின்லாம் இருக்கும்போது நான் அப்படியே ரீவிசிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பிகாஸ் இப்போ நீங்க சொன்னீங்க அஜித் சாரோட 3 படங்கள், விஜய் சாரோட 3 படங்கள் அதெல்லாம் வரிசையா இருந்தது. ஆக்சுவலி இப்போ May 1 அவர் பர்த்டே பண்ணலாமான்னு முந்தானத்தை இப்போ நினைக்கல பேசணும். பட் அவர் கார் ரேஸு இதெல்லாம் ஏதோ டாக்குமெண்ட் மாதிரி பண்ணி அதை ரிலீஸ் பண்ண போறாங்க 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஓகே. அது இருந்தால் அப்புறம் நம்ம ரீரிலீஸ் பண்ண முடியாது. ஒரு அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சோ 2 வீக்ஸ் கழிச்சோ மேலோ இல்லை கேப் பார்த்து எப்பவுமே அந்த டைம் பார்த்து பண்ணணும். படங்கள் இல்லாத போது பண்ணணும். அதுதான் இப்போ அதான் நீங்க வந்து வரிசையா அஜித் சாரும் சரி விஜய் சாரும் சரி வரிசையான ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. இப்போ அவங்களோட பாதை அப்படின்ட்டு வேற மாதிரி இருக்கு. ஆனா அது ரீவிசிட் பண்ணா ஒரு மாதிரி அவங்க தான் வந்து நான் விஜய் சாரோட 3 படம் பண்ணேன். ஆமா. ஃபர்ஸ்ட் படம் தான் குஷி. ஆனால் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் குஷி பண்ணல. கில்லி ஏன் பண்ணனா அது அவர் கெரியரில் ஒரு பயங்கர ஹிட் படம், மாஸ் ஃபிலிம். அதனால ஃபர்ஸ்ட் அந்த படம் பண்ணோம். அப்புறம் குஷி பண்ணோம். குஷியில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது கரூரில், அதனால கொஞ்சம் எஃபெக்ட் ஆச்சு ரிலீஸ் அன்னைக்கே, ரிலீஸ் அப்போவே. ஸோ நெக்ஸ்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் சம்மர் கேப்பு அந்த மாதிரி ரிலீஸு கூட வந்து அவங்க ஃபேன்ஸ் இருந்தாலும் அந்த பீரியட் வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் ரீரிலீஸாக இருந்தாலும் படம் பார்க்கணும்னு ப்ரமோட் பண்ணணும். கண்டிப்பா. அதுக்கு திருப்பி ஞாபகப்படுத்தணும். ஓ இந்த மாதிரி படம் இந்த சாங்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்பவும் ஒரு ஹிட், இப்பவும் ஒரு ஹிட்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா இப்போ இவங்க தான் ரூலிங் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு வெவ்வேறு பாதைக்கு போயிட்டாங்கல்ல. ஸோ கண்டிப்பா அதை பத்தி வெவ்வேறு பாதை மீன்ஸ் இப்போ அஜித் சார் வந்து ஒரு மாதிரி ரேசிங் அப்படின்னு போயிட்டாங்க, இவர் வந்து இன்டு பாலிடிக்ஸ்ன்னு போயிட்டாங்க. பட் ஆனால் அவங்க 2 பேர் தான் ஒரு மாதிரி ரூலிங் இந்த சினிமா அப்படின்னு இருந்தாங்கல்ல. ஸோ கண்டிப்பா சரி, அது இவ்வளோ வருஷங்களாக நடித்தாங்க. அவங்கவுங்க ஹேபிட்ஸு, அவங்கவுங்க பழக்க வழக்கங்க, அவங்கள இஷ்டத்துக்கு அவங்க போவாங்க. பட்டு படமாக இருக்கும்போது அதுதான் மெமரிஸ் அவங்களுக்கு. எப்போவுமே லைஃப்பில் இந்த படம் நடித்தோம், இந்த படம் அப்படின்ட்டு. சினிமாங்கிறது நிறைய ஆர்டிஸ்ட், எம்ஜிஆர் சார் சரி,
முத்துராமன் நிறைய ஆர்டிஸ்ட் இப்போ இல்லை. ம். ஆனால் அவங்க நடித்த படங்கள் பார்க்கணும் நம்ம திருப்பி கண்டிப்பா, திருப்பி. அது அது கண்டிப்பா. அது அதுக்கு சாவே இல்லை, அது டெத்தே இல்லை, அழிவே ம். இல்லை. ம். எப்போ பார்த்தாலும் இப்படி நடித்தாங்களே சாவித்திரி அவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்தில் இப்படி நடிச்சாங்க. நான் வந்து சினிமாவில் மோர் தென் 54 இயர்ஸாக இருக்கேன். இண்டஸ்ட்ரியில் சின்ன Wow. வயசுலேருந்து இருக்கேன். Wow. ஸோ டெக்னீஷியனாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணேன். ம். ஸோ நான் அந்த ஜென்ரேஷன் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸு, ஆர்வோ கலர், ஈஸ்வன் கலர், இப்போ டிஜிட்டல், So அப்புறம் basically எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் சினிமா. பேசிக்கலி நான் தெலுங்கில் 2 படம் டைரக்ட் பண்ணேன். நைஸ். நிறைய சாங்ஸ் எழுதியிருக்கேன். அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டெக்னிக்கலாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பண்ண முடியுது. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ நீங்க இவ்ளோ சொன்னீங்களே சார், அந்த சினிமா மேல ஏன் அவ்ளோ காதல்? ஸோ எந்த தொழில் பண்ணுறோமோ, ஒரு சப்போஸ் ஒரு ஹோட்டலில் ஒருத்தன் சர்வராக ஒர்க் பண்ணுறாருன்னா ம். அந்த செய்யும் தொழில் தெய்வம்னு சொல்லுவாங்கல்ல. கண்டிப்பா. நீ சின்சியராக இது பண்ண ஒரு நாள் நீ பெரிய ஆள் ஆக முடியும். ம். இதை வேறு வழி இல்லாமல் இந்த வேலைக்கு வந்துட்டேன்னு பண்ணால் அப்படி தான் இருப்பேன். அந்த மாதிரி ம். நம்ம இதில் இருக்கிறோம். அதில் மேக்ஸிமம் இந்த குவாலிட்டி இது பெஸ்ட்டாக பண்ணணும்னு தான் என்னுடைய இது. புரியுது, புரியுது. கண்டிப்பா. அஃப்கோர்ஸ் கம்மிங் டு யுவர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்போது, இப்போ இந்தியன் அண்ட் பாய்ஸ் பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா ஜென்ரலாகவே சங்கர் சார் படம் அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டம் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து ப்ரொடியூசர் வந்து பயங்கரமாக செலவு பண்ணுவாங்களே அப்படின்னு தான். பட் ஆனால் சங்கர் சாரோட அவுட்புட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்தியன் பாய்ஸ் அவரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி சங்கர் சாரோட எனக்கு ஜென்டில்மேன் ப்ரொடியூசர் குஞ்சுமோகன். பட் தெலுங்கு வெர்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபிலிமே நான் தான் பண்ணேன். ஓ வாவ், சூப்பர் சூப்பர். ஸோ அந்த படம் ரிலீஸ் வரைக்கும் எனக்கு அவர் இன்ட்ரடக்ஷன் இல்லை. அந்த படம் ரிலீஸ் ஆன படம் பார்த்தா எனக்கு சூப்பராக பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி மீட் பண்ணவர், காதலன் டைம் இப்போ மீட் பண்ணேன். ஓகே. மீட் பண்ணி சார் எப்போ ஃபியூச்சரில் நீங்கள் குஞ்சுமோகன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார், எத்தனை படம் வேணால் பண்ணுங்க, நீங்கள் வெளியில் படம் பண்ணுறதா இருந்தால் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்தேன். அப்புறம் காதலன் தெலுங்கு நான் தான் பண்ணேன். ரெண்டுமே அவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் வந்து இன்னொரு லாங்குவேஜில் மார்க்கெட் கிரியேட் ஆச்சு. ஓகே. இப்போ அங்கே பண்ணோன்னா வெறும் ரைட்ஸ் மட்டும் வாங்கி நான் டப்பிங் பண்ணி எழுதி மறுபடி தமிழ் லேட்டர்ஸ் எல்லாம் மாற்றி தெலுங்கு படமாகவே ரிலீஸ் ப்ரமோட் பண்ண, அதனால பெரிய ஹிட் ஆச்சு. தெலுங்கு இன்னொரு லாங்குவேஜில் மார்க்கெட் கிரியேட் ஆகிடுச்சு. புரியுது. அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரம் த ஜென்டில்மேன் டு பாய்ஸ் வரைக்கும் 6 ஃபிலிம்ஸ் எல்லாமே ஒரு பண்ண. முதல் ஒன் ஜீன்ஸ் எல்லா படம் தெலுங்கில் நான் தான் பண்ணேன். அப்புறம் ஏஆர் ரஹ்மான் சாரோட ட்ராவல் பண்ணது, எங்கள் படங்கள் வெளி படங்கள் டப் பண்ணது எல்லாமே அவரோட நிறைய ட்ராவல் பண்ணி நிறைய கற்றுக்கிட்டேன் நான் ரஹ்மான் சார்கிட்டையும் அந்த மாதிரி. ஸோ சங்கர் சார் வந்து இது இந்தியன் சினிமாவே வேறு லெவலுக்கு கொண்டு போனார். எனக்கு ரொம்ப இஷ்டமான டைரக்டர், க்ளோஸ் ஃப்ரெண்டும், அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி. அவருக்கு என்ன வேணுமோ புரிஞ்சுக்கிட்டு அது நான் பண்ணுவேன். நான் இருந்தால் அவருக்கு கவலை இல்லை. ஒரு இன்சைட் மாதிரி இருந்தது சார், எனக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஃபீல் மாதிரி இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணீங்க. அஃப்கோர்ஸ் ரீரிலீஸ்லாம் வந்து நிறைய பேர் அவ்வளோ தூரம் வரவேற்றுட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய ரீரிலீஸ் பண்ணுங்க சார். ஏன்னா அப்போவும் சரி, அப்போ வந்து பயங்கர வரிசை. அட்லீஸ்ட் எங்களுக்கு இவ்வளோ நீங்கள் சொன்னீங்களே காதலர் தினம் எவ்வளோ தைரியமாக இவ்வளோ பெரிய செலவு பண்ணி இப்போ எப்படி பண்ணீங்கன்னு, அட்லீஸ்ட் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகுது போனால் எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் இருக்கும். புரியுது. அது ஒரு உங்களுக்கு ஒரு லாபம்னு சொல்லிக்கலாம். லாபம்னு சொல்கிறது இல்லை, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்போ நஷ்டம் வந்திருக்கா, இது கொஞ்சம் கவரும். ஓகே, புரியுது. ஸோ அதான் சார் நான் சொன்ன மாதிரி தான். ஏன்னா அப்போவும் ஒரு ஹிட்டாக தான் இருந்தது. ஏன்னா இப்போ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்க மீதி படம்லாம் அஃப்கோர்ஸ் பெரிய வரிசையாக ஹிட்ஸாக இருந்தது. அதை நீங்கள் ரீரிலீஸ் பண்ணும்போது இன்னும் நிறையவே பேர் வர எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் கொடுங்கன்ட்டு எனக்கு வந்து ஆஸ் அ ஃபேனாக நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆடியன்ஸ்க்கு பிஃபோர் வி வைண்ட் அப் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? மீன்ஸ் லைக் இந்த காதலர் தினம் என்ன உங்களோட இப்போ காதலர் தினம்ங்கிறத அந்த டே வந்து எல்லா காதலர்கள் ரோஜா பூ கொடுப்பாங்க, இந்த படத்துலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த சந்தர்ப்பத்தில் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது மியூசிக்கல் ஹிட், அந்த யூத் ஃபிலிம் நாங்கள் ரொம்ப செலவு பண்ணி கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். கண்டிப்பாக அந்த ஐ திங்க் இந்த 90s கிட்ஸோட லவ் வந்து இந்த 2K கிட்ஸும் பார்க்கணும் அப்படின்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நிறைய ரீரிலீஸ் இது என்ன சொல்கிறது, இது விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். எஸ் தேங்க்யூ சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.